காய்ஸ் சென்னை போயிட்டு இருக்கோம். பேக் டு சென்னை. நாலு பேர் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கும்பகோணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு நானும் ஆகாது சீக்கிரமா தான், இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்காங்க. நானும் முரளி சீக்கிரமா வந்துருவோம். பாய்க்கு எவனும் வரல பாப்போம், வந்துடும் பாப்போம். எப்போ வரானு பாப்போம். ஏற்கனவே பழைய விளாக்ஸ் எதுவுமே எடிட் பண்ணல, எடிட் பண்ணி போடுவோம் சீக்கிரம். அவனும் வரான்டா, கோஆர்டினேட்டர் இருக்கா? நான் வரேன்டா. அவனும் ஐடியா வேணும். உண்மையிலடா ஏன்டா இவ்வளவு லேட்டா வர ஆகாஷே சீக்கிரமா வரணும் தெரியாது உனக்கு. செருப்பை எடி அடிப்போம், ஓடி போய் எவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கேன். பேண்ட் வாங்கிருக்காங்க ஒரு பேண்ட், அதை போட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம். வழக்கம் போல ஐடி கார்டை மறந்துட்டு வந்துட்டான். இதை வச்சு வேலையை பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கான். பாருங்க, ப்ராஜெக்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ட்ரேக்க காணோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த ஆர்டினோ போர்டு, எல்லாம் போர்டு எல்லாம் இருக்கு. இதுயா உள்ள இருக்கு. ட்ரெயின் இருக்கும் எல்லாமே. ரோடு ட்ரெயின் கேட் வரும்ல. அந்த வீடியோ எடிட் பண்ணலாம் गाइस. இவன் சொல்றான் அந்த வீடியோ பத்தி சொல்றான். கேப்கட் வெர்ஷன் கிடைக்கல, அப்பதான் பிளே ஸ்டோர்ல VPN போட்டு பாருங்க. தூங்கி கூட எதிர்க்காம முளைக்கிறான் அப்படியே. இதான் गाइस போன வீடியோல சொல்லியிருப்பான். ஏய் நீ டேட் சொல்றா நைன்டாஜி, நீ டேட் சொல்லலாம். 28 27 மே மார்ச். அது மார்ச். ஏப்ரல் வீடியோவே பிப்ரவரி வீடியோ வராது. பிப்ரவரி வீடியோ ஒன்னும் எடிட் பண்ணல, அப்படியே இருக்கு பேலன்ஸ். எடிட் பண்ணி போடுவோம். அது எப்போ வருதுன்னு பாப்போம். ஏப்ரல்ல வருதா இல்ல அதுக்கப்புறம் பாப்போம். நல்லா பண்ணிட்டான். 12 மணி ஆட்டிட்டு வரோம். எல்லாம் இருக்குப்பா. இப்ப பேசாலே. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பழகன் மரக்காத்து. என்னடா கட்டி வந்திருக்க? எல்லா வருஷம் போயிடுச்சு ஒன்னால. இப்ப சார்ஜ் எடுத்துட்டியா? சார்ஜ் எடுத்துட்டியா? போஸ்ட்போன் ஆயிட்டான். என்ன ஆச்சு? கிரிக்கெட் ஆச்சு. என்னையா சார்ஜ் எடுத்துடா. யார் சார்ஜ்? எடுத்துட்டேன். போமா, பஸ் எல்லா வருஷம் போயிடுச்சு. நிக்கிறதா நான் சொட்ட பண்ண மாதிரி இருக்கு. பஸ் ஏறியாச்சு. இதுமே கண்டினியூ பண்ணுவோம். பஸ் ஏறிட்டு கொஞ்சம் அங்க போயிட்டு எல்லாரும் கீழம்பாக்கம் வந்துட்டோம். கரெக்டா தெரியலனா கீழாம்பாக்கம் வந்துருச்சு. கீழ்பக்கத்துல போய் ஆகாததுக்கு அப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. தூங்க முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா தூங்கிட்டு இப்ப முடிச்சிருக்கு. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளியர் ஆயிடும். ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கிளியர் ஆயிடுச்சு. இருக்கு அதை எடிட் பண்ணி போடுவேன். எத்தனை அடி சொல்லி வழியே போவோம். இப்போ அடுத்த பஸ் கிண்டிக்கு ஏறணும். இன்னைக்கு இதே IIT மெட்ராஸ் போறோம். போயிட்டு விளாக வேண்டும். பாருங்க, இங்கே வேலையை காட்டுறான். சூரியன் இங்க, ஆகாஷ் இங்க, சம் வியூல இருக்கோம். இப்போ போறோம். மாஸ்க் காட்டுறோம். அன்டிசென்டா வரானுங்க गाइस. IIT மெட்ராஸ் போறோம். ஷூ போடணும். டீசன்ட் எல்லாரும் गाइस IIT மெட்ராஸ் வந்திருக்கோம். ப்ரோ, உங்க அவுட்ஃபிட் காஸ்ட் எவ்வளோ? செத்த ஒரு 90 ரூபா. 70 ரூபாயா? ஜாரா பேண்ட் 1000 rupees பாத்துங்க. வந்து ஒரு கடையில அவன் சொல்றது பொய். ஷர்ட்டை 190 ரூபா நான் தான் எடுத்து கொடுத்தேன். டிஷர்ட் பேண்ட் வந்து 599. ஷூ வந்து ஒரு ஆதி காலத்துலயே ஷூ போட்டிருக்கான். அது அப்போதைக்கு 1000 ரூபாய் எடுத்துருவான் போல. அது ஒரு 4-5 வருஷம் இல்ல, அவன் டிராவல் பண்ணுது 2 years பாத்தீங்க அவ்வளவு சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் ஒரு 5 வருஷம் இருக்கும். 2 years இந்த ஷூ ஃபாலோ என்னோட இருக்கு. கொச்சி போயிருக்கோம், பாண்டிச்சேரி போயிருக்கோம், நிறைய இடம் போயிருக்கான். கிழிஞ்சு போய் அது பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஒட்டிச்சிருக்கான் பையன். அப்பயே போட்டு தீரான். நான் டீசெண்டா நான் செப்பலை போட்டு வந்துட்டேன். என் ஷூ லைட்டா கிழிஞ்சுது. இப்பதான் எடுத்து 1 மாசம் ஆகுது. கிழிஞ்ச உடனே தூக்கி போட்டு வந்துட்டேன். 2 வருஷமாவே மனசு வர மாட்டேங்குது நாய்க்கு. வந்து 10 நிமிஷம் இப்ப வரல. வீடியோ எடுக்குது பாருண்டா. போன நேரம் படுக்க வைக்கலாம். ஆமா, நீ எது எடுக்கிற என்னடே வந்தே பஸ் வரல. நான் எல்லாம் நிக்கிறோம். எடுக்க வீடியோ எடுக்க சொல்றதுக்குள்ள மங்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் பாக்கலாம்.
பாத்துக்கோங்க யாரு படிச்சுக்கிறாங்க ஸ்கோன் ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கு. முரளியா வாழ்த்த விசாம்ஸ் தான். வேற போற பிள்ளைங்க எல்லாம் ஆண்டி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க guys. இதே பொழப்பு கிளவிய பார்க்கலாம். guys அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வந்தாச்சு. பஸ்ல எவ்வளவு கூட்டுமா ஆன்டிஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசி திட்டுறாங்க எல்லாத்தையும். சென்னையில மோஸ்ட்லி கல்வி ஊத்துறாங்க. என்ன திட்டுறா தாத்தா அப்படி திட்டுறாங்கடா. தெரியாம அந்த பை இடிச்சிச்சு அவர் மேல இடுப்பு கிள்ளிட்டான். அதான் பிரச்சனை. இந்த பொழப்பு கைஸ். இந்த பொழப்பு பேச்சுனா இவன் தான் பேசான். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வந்தாச்சு. இன்னும் 5 கிலோமீட்டருக்கு என்ன கடன் தெரியல. 5 கிலோமீட்டர் 5.5 மீட்டர்ஸ். பண்ணுவோம். என்ன ஆகும் பாப்போம். செலக்ட் ஆகிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல சும்மா போய் கண்டிப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி வந்தாச்சு. ஆமா அண்ணா யூனிவர்சிட்டி வரேன். படத்திலேயே பாரு நேரு 100 அடி தூரத்துல பாக்குற மாதிரிமா. அன்னைக்கே மச்சான் இந்த இடத்துக்கு விசிட் பண்ண வேண்டிய எங்க போனோம் டைம் இல்ல. நேரா போய் அப்படி போனோம்டா மேரே. இங்க இருக்கு இங்க நல்லா ஆடிட்டு வரானே கைஸ். அங்க கைஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பசங்க தீ நிக்கிறானுங்க. டீசல் கிடைச்சாச்சு. எல்லா ஒர்க் பார்த்தாச்சு. இன்னும் அதுல கண்டினியூ பண்ணுவோம். மாத்திட்டு சாப்பிட்டு வரும். ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டாரு. ப்ராஜெக்ட் பண்ணோம் தான் கொடூரமா கேக்குறாரு. ஆன்சர் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியாச்சு. எல்லாம் முன்னேயாச்சு. பாப்போம் ரிசல்ட் என்ன கதண்டாவும். கைஸ் ரொம்ப டெக்னிக்கலா கேக்குறாங்க. சேல்ஸ் நெட்டிங்கா வந்தோம். நெட்டிங்கா வந்துச்சுன்னா ஸ்டே பண்றோம். ஸ்டே பண்ணா வாய்ப்பு என்ன ஓகேல உனக்கு மட்டும் வீட்டுக்கு போறான். கைஸ் ஃபுட் பிரேக் வந்தாச்சு. எல்லாம் சாப்பிடணும். பிள்ளைங்க எஸ்ஆர்எம்ல வந்த சாப்பாடு இல்லைங்கிறானே. சூப்பரா இருந்துச்சு கைஸ். சாப்பாடு என்ன ரிவ்யூ பார்ப்போம். என்னன்னு சொல்றேன். ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னு தெரியல. பெட் அல்வா அது. கைஸ் சாப்பிடுறீங்களா? இதுல குலோப் ஜாம் தான். பெட் அல்வா தான் அது. வந்து குலோப் ஜாமா கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் அதுக்கப்புறம் டொமேட்டோ ரைஸ். அப்புறம் சாம்பார் வெஜிடபிள் தயிர் சோறு பிரியாணி என்னமோ வச்சிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி சிப்ஸ் இருக்கு. முட்டை ஊறுகாய் ஃபுல்லா அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருச்சு கைஸ். எதுக்கு நீ வந்த? அவ்வளவுதான் கைஸ். நாங்க ஒருத்தவங்க பேசிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். கைஸ் வெற்றிகரமா ரன்னர் ஆகிவிட்டோம். தோல்விகளை சந்தித்து விட்டோம். போய் கொண்டிருக்கிறோம். காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. போர்ட கையில தூக்க விட்டானுங்க. போயிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஆகாசா பிள்ளைங்க அழகா இருக்கு கைஸ். கைஸ் புறா ஆகாஷ் வீடியோ வீடியோ எடுத்தியா? நான் ஒரு மானு அங்க ஒரு மான் பழுகு கைஸ். இந்த மாதிரி இப்பதான் மானோட ஒரு செல்ஃபி கைஸ். நல்லா இருக்கும். மானே பாரு பொம்மானா இதுமான்றாது கைஸ். மானோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேக் டு பாய்ஸ். நம்ம இந்த சைடு போறோம்டா. சென்னை எங்க போய் தெரியல. சென்னை பீச்சுக்கு போனோம். எங்க சைடு போகணும் தெரியல. மெரினா பீச் வந்தாச்சு. போயிட்டே இருக்கோம். எவ்வளவு கூட்டமா இருக்கு. ரொம்ப தூரம் பீச் பார்க்கவே லேட் ஆயிரும் நம்மளுக்கு. எல்லாம் பீச்ல இருக்கோம். பச்சா பண்றோம். என்ன நடக்குதுண்டா பாகா போயிருக்கான். சூரியன் சன்செட் ஆகுது. இதான் கைஸ் வாழ்க்கை. 5 ரூபா சம்பாதிச்சாலும் 5 வருஷம் வாழும் கைஸ். இந்த நாயினும் சம்பாதிச்சது 5 ரூபா சம்பாதிச்சாலும் 5 வருஷம் வாழ்ற மாதிரி சம்பாதிக்கணும் கைஸ். நான் சொல்றேன் தெரியல. எனக்கே வளர்றேன். யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிக்கிறாங்க. மெரினா பீச்ல காணா போயிட்டாங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்டு காணும்னு தெரியுங்கன்னா இங்க வந்து பாரு. இது உங்க ஃப்ரெண்டான மட்டும் பார்த்து தூக்கிட்டு போங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன மீனா ஒரு பீஸ் 80 ரூபா. 2,150. பெரிய மீனா 100 ரூபாய். எப்போதும் போல வலைய கேட்போம். நான் வாங்க மாட்டோம்.
காய்ஸ் ஃபைனலா வாங்கியாச்சு மீன். காய்ஸ் ஃபைனலா வந்து அங்க எங்க சுத்தி மீன் வாங்க வந்தாச்சு. மீன் வாங்கியாச்சு. ஃபைனலா மெரினா பீச் வந்தாச்சு. மீன் வாங்கியாச்சு. வருது 3 மீன் 6 மீன் வாங்கிருக்கோம். 300 ரூபா ஆச்சு. போய் சொல்றான் 3 தான் வாங்கியிருக்கோம். 6 வாங்கிருக்கு. 6 வாங்கியிருக்கோமா? பஸ்ல இருந்து சென்னை ஏன்னா அவ்வளவு ரோடா இருக்கு காய்ஸ். பஸ்ல வந்து 10 நேரம் போயிடுச்சு. அடி போட்டுருவான். வீட்டுக்கு ஓடணும் பயப்படுறான். அம்மாக்கு பயப்படுறானா யாருக்கு பயப்படுறான்னு தெரியல. அவனை அப்படியே நாங்க கெடுத்துருவோம். ஏற்கனவே கெட்டு போனோம். இது வந்து எங்களதான் கெடுக்குது. தீய சக்தி வரது போறது எல்லாத்தையும் பாக்குது. நம்ம முக்கிய சக்தி வராந்தோ இங்க வராது. இப்பதான் தட்டுறான். காய்ஸ் அந்த கிளிப் வந்து அவ்வளவுதான். கடைசியா முடிஞ்சா காட்டிடுறான். காய்ஸ் மீன் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். மீன் எப்படி இருக்கு டேஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் தான் மீன் டேஸ்ட் பார்த்து 3 பீஸ் இருந்துச்சு. அது ஒண்ணு வாங்கணும். ஆமா அதான் வாங்கி அதெல்லாம் சொல்றான். 3 மீன் காய்ஸ் டேஸ்ட் பார்த்துட்டு சொல். நான் சொல்றேன் எடுக்கிறானு தெரியல. வீடியோ சாப்பாடு சொட்டுப்படுத்துன்னு ஆக்கிறோம். மீன் வந்துருச்சு. சாப்பிடுவோம். எனக்கு முரளி வீடியோ எடுத்து தருவான்னு நினைக்கிறேன். சப்போஸ் பாப்போம். இருடா ஸ்னாப் பண்ணடா. காய்ஸ் டேஸ்ட் பார்ப்போம். தின்னுட்டு இருக்கானே குடுக்க மாட்டேங்கிறானே. மீன் எடுக்கவே முடியல. செம கொதிப்பா இருக்கு. மீன் வந்ததுதான் தெரிஞ்சிச்சு. எலும்பு தான் காய்ச்சி இருக்கு. எல்லாத்தையும் தின்னுட்டானுங்க. பாருங்க கையை பாருங்க. முள்ளு குத்திடுச்சு காய்ஸ். காலு கரெக்டா வந்துடலாம். அடுத்த மீனுக்காக வெயிட் பண்றானே. இன்னும் வரல. மட்டும் இல்ல நானும் வெயிட் பண்றேன். ஆகாஷ் படி நல்லா இருக்குமா? பிளேட் இந்த மாதிரி ஆகினாங்க. அடுத்த மீனுக்காக வெயிட் பண்றோம். பாப்போம் அதனால பாக்குறேன் என்ன காய்ஸ். அடுத்த மீன் வந்துருச்சு. ஸ்னாப் போட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்து ஸ்னாப் போட்டுருவோம். இன்னும் நீங்க கைஸ் கட் பண்ணி ஸ்னாப் போட்டு வந்துடுறோம். இந்த மீன் ஏதோ சாப்பிடுறது பாருங்க. காணாம பிடிச்சு பாருங்க. அதுல மீனை பாதி மீனை புதுவா பிடிப்போம். கொதிக்குது காய்ஸ். பஞ்சு போல வெந்திருக்கு. லெமனை பிடிக்கிறாடே ஆகாஷ். வீடியோ எடுக்கவே இல்லடா காய்ஸ். வீடியோவே எடுக்காம எடுத்துக்கிறேன். இந்தாங்க இந்த தான் பீஸ் ஏதோ தின்னுட்டானே. சாப்பிட போறேன். அப்புறம் இதான் நிலைமை. இப்ப நடக்க முடியல. உண்மையா சொல்ல போனா மணல் இப்படி இருக்கு. இன்னும் நடந்துகிட்டே இருக்கிறோம். அது வருது இது வருதுன்னு சொல்லி ஒன்னும் வாங்கி தரல. கடையில வேடிக்கை தான் பாக்குறானுங்க. காசு 150 ரூபா. ஃப்ரைட் ரைஸ் எங்க ஊர்ல 100 ரூபா. நடக்க வைக்கிறீ அப்படியே காய்ஸ். போர்டனும் நான் தான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இவனுக்கு எல்லாம் ஒப்பி அடிச்சு வந்துகிட்டு இருக்கானுங்க. நாரகாசு புத்திய பாப்பீங்க. பாருங்க கேமராலாம் எல்லாத்துக்கும் கேப்சர் ஆயிருக்கான். வீடியோல கட் பண்ணாம அப்படியே எடிட் பண்ணாம போட்டுருவேன்.